வீடியோ பிடிச்சலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நாம் சம்மர் ஸ்பெஷல் கம்மங்கூழ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் நல்ல நாட்டுக்கம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வாங்கிட்டோம்னா நாட்டுக்கம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு கம்பு முட்டுக்கம்பு, அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் நான் நாட்டுக்கம்பு எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஊற வைக்க போகிறேன். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். கல் இல்லாமல் சுத்தமான கம்பாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இப்போ இதை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இது ஒரு 3 to 4 hours நல்லா ஊறி வரட்டும். அதுக்கப்புறமா இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 3 மணி நேரம் நல்லா ஊறி இருக்குது. இதை நான் இந்த மாதிரி வடிச்சிட்டேன். இதை மிக்சியில் 1-2 உடச்சி கூட நம்ம கூழ் செய்யலாம். ஆனால் நான் இன்றைக்கி அப்படியே குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். 1 கப் கம்புக்கு 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு சில கம்பு நல்லா தண்ணி எடுக்கும், அதுக்கு ஒரு 3 to 4 கப் கூட ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் 1:3 ரேஷியோவில் ஊற்றி 4 விசில் விட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு அரை ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். அதிகமாக உப்பு சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரில் கம்பு வேகிறப்பே நல்லா வாசனையாக இருந்தது. பாருங்கள், இது கரெக்டாக வெந்திருக்கு. ஒரு மத்து வச்சு இதை கடைஞ்சிக்கலாம். இதை மத்தில் மசிக்கிறதுக்காக தான் நான் மிக்சியில் ஓட்டிக்கலை. மிக்சியில் ஓட்டினோம்னா நல்லா ஃபைனாகிடும். நான் அப்படி இருக்கிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால, கொஞ்சமாக குருணையாக இருக்கணுன்றதுனால நான் மத்து வச்சு மசிக்கிறேன். கம்பு வெந்து சரியாக இருக்குது. இப்போ இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தண்ணியில் ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் நாம் கம்பங்கூழ் தயார் செய்யலாம். அப்படியே குழம்பு ஊற்றி சாப்பிட்றதுனா இதை எடுத்து வச்சு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். பாதி அளவு சூடு ஆறிடுச்சு. இப்போ உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்தா போதும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு பால்ஸாக உருட்டி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால்ஸு செஞ்சு நான் இன்றைக்கி ஈவினிங் தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு கூழ் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு செஞ்ச உடனே இது வெளியே இருக்கட்டும். இன்றைக்கி நைட் செஞ்சு காலையில் கம்மங்கூழ் செய்வேன். அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ எல்லா கம்புமே பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சாச்சு. இதை மூடி வச்சிடலாம். காலையில் இதை கூழ் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ காலையில் ரெடி பண்ணி வச்சுருக்கு. இது நல்லா ஊறி தயாராகிடுச்சு. இந்த தண்ணியை நாம் கீழே ஊற்றிடக்கூடாது. இதை நாம் அப்படியே குடிக்கவும் செய்யலாம். கூழ் கூட சேர்த்து ஊற்றியும் பிணைஞ்சிக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சிக்கலாம். இது கூட கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம். நான் தண்ணிக்கு பதிலாக இது ஊறின தண்ணியவே சேர்த்துக்கிறேன். இது இப்படி குருணையாக இருக்கிறது பிடிக்காதவங்க இதை மிக்சியில் ஒரு தடவை போட்டு பீட் பண்ணிக்கலாம். நல்லா நான் கட்டி தயிராக சேர்த்துக்கிறேன். நீங்கள் விரும்புனீங்கன்னா நீர்மோர் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி ஊற்றி இதை டைல்யூட் பண்ணி குடிச்சிக்கலாம். நான் இன்றைக்கி இது கொஞ்சம் இன்னும் டேஸ்ட் ஆக்கிறதுக்காக என்னென்னலாம் சேர்க்குறேன்னு பார்க்கலாம் வாங்க.
நான் இப்போ இது கூட பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காய், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே சேர்த்து கலந்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், குழு குழு கம்மங்கூழ் சூப்பராக தயாராகிடுச்சு. நமக்கு மோர் தேவைன்னா மோர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி தேவையாக இருக்கும் நல்லா தண்ணியாக வேணும்னா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் நல்லா கட்டி தயிர் சேர்த்ததுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இன்னும் கொஞ்சம் அந்த வடித்த தண்ணியவே சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், கம்மங்கூழ் தயாராகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக மாங்காய், சின்ன வெங்காயம், மோர் மிளகாய் தயார் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம விருப்பப்பட்டோம்னா இது பச்சை மிளகாய் வச்சு கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.